அடிக்குது. நல்ல வேளை இந்த மாதிரி உங்க வீட்ல கட்டல் போட்டு வச்சிருக்கீங்க. இங்க நிழல்லாம் நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குல்ல. அங்கெல்லாம் பாரு எவ்வளவு வெயில் அடிக்குது. அப்பாடி. ஆமா கீர்த்தி, இங்க மட்டும்தான் வெயில் அடிக்காம இருக்கும். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இந்த கட்டல்ல உட்கார்ந்தா நல்லா ஜிலு ஜிலுன்னு மரத்துல இருந்து காத்தெல்லாம் வரும் தெரியுமா? கண்மணி, இந்த சூர்யாவும் வினோத்தும் காலையிலே போயிட்டானுங்க தெரியுமா விளையாட போறேன்னு. ஆனா இவ்வளவு வெயில்ல எங்க போய் விளையாடுவானுங்களோ? அழகா நம்ம கூடயே உட்கார்ந்துருக்கலாம். அப்பா முடியலையே, என்னடா இப்படி வெயில் அடிக்குது. ஏன் கீர்த்தி, கண்மணி இங்கதான் உட்காந்துட்டு இருக்கீங்களா? இங்க உட்காந்து என்ன பண்றீங்க? எங்க கூட வந்திருக்கலாம்ல விளையாட. ஏன் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? இங்க என்ன காத்துலாம் வருது? ஆமா, நானும் கண்மணியும் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். உங்களை மாதிரி போய் வெயில்ல விளையாடி இந்த மாதிரி வேர்த்து ஊட்டி வர சொல்றீங்களா? நாங்க இங்க நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காத்து வாங்கிட்டு இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கோமே. டேய், வெயில்ல போய் ஏன்டா இப்படி விளையாடிட்டு வரீங்க? வீட்லயே விளையாடலாம்ல, ஏன்டா இப்படி வெயில்ல போய் விளையாடுறீங்க? இல்ல கண்மணி, வெயில் இருக்காதுன்னு தான் நினைச்சு போனோம். ஆனா செம்ம வெயில், கிரவுண்டுல விளையாடவே முடியல. எப்படா வீட்டுக்கு வருவோன்னு இருந்துச்சு. நல்ல வேலை இப்ப இங்க நல்லா ஜில்லுன்னு இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து எதனா விளையாட்டு விளையாடலாமா? ரொம்ப போர் அடிக்குதுல, இங்கே எப்படி உட்கார்ந்து இருக்கிறது? ஐடியா, நான் ஒரு விளையாட்டு சொல்றேன், அது விளையாடலாமா? கீர்த்தி, நீ போய் உங்க வீட்ல இருந்து பெயிண்ட் எடுத்துட்டு வா. வினோத், சூர்யா, நீங்கலாம் போய் எதனா டப்பா எடுத்துட்டு வாங்க. நான் போய் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வரேன். எதுக்கு கண்மணி டப்பா, பெயிண்ட், தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றேன்? அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? சரி சரி, ஏதோ சொல்றீங்க. நானும் இவனும் போய் எடுத்துட்டு வரோம். அதை வச்சு என்ன பண்ண போறீங்களோ? சரி சரி, நாங்க போயிட்டு வரோம், நீங்களும் போய் எடுத்துட்டு வாங்க. சரி கண்மணி, நானும் போய் பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு வரேன். நீ போய் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிரேன்னு. கீர்த்தி, வினோத், சூர்யா எல்லாரும் எல்லா திங்ஸுமே எடுத்துட்டு வந்தீங்களா? சூப்பர். இதை வச்சு ஒரு சூப்பரான கேம் வந்து நான் சொல்றேன். கண்மணி, நீ சொன்ன எல்லாமே கொண்டு வந்துட்டோம். ஆனா என்ன கேம் தான் நம்ம விளையாட போறோம்? இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம்? கீர்த்தி, இப்ப வந்து ரொம்ப வெயில் அடிக்குதுல, வெளியெல்லாம் போய் விளையாட முடியாது. அதனால நம்ம ஜில்லு ஜில்லுன்னு விளையாட போறோம். நான் சொல்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஜில்லு ஜில்லுன்னு விளையாடலாம். ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நீ ஃப்ரீசர்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா கொண்டு வா, நம்ம விளையாடலாம். இப்போ வந்து நீ கொண்டு வந்திருக்க இல்லையா பெயிண்ட், இதெல்லாம் 3 பாக்ஸ்லயும் தனித்தனி கலரா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்குள்ள வந்து நம்ம தண்ணி ஊத்தி வந்து வைக்க போறோம். அதுக்கப்புறம் அதை வந்து நீ ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டு வந்துரு. கண்மணி, இத வச்சு ஐஸ் கட்டி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம விளையாட போறோமா? சூர்யா, இது வந்து நம்ம நார்மலா விளையாட போறதில்ல. இத வச்சு ஒரு கேமே விளையாட போறோம். வின் பண்றவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டுமே வந்து ரெடி பண்ணி தருவேன். அது வந்து உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸா வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கீர்த்தி இது எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா அது என்ன கிஃப்ட்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா இருக்கும். கீர்த்தி, சீக்கிரமா போய் ஃப்ரீசர்ல வச்சுட்டு அது கட்டி அதை எடுத்துட்டு வா. அப்பதான் வந்து நம்ம கேம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அது வந்ததுக்கு அப்புறமா நம்ம விளையாடலாம். சரி கண்மணி, நான் போய் ஃப்ரீசர்ல வச்சுட்டு அது ஃப்ரீஸ் ஆனது கொண்டு வரேன். அதுக்கப்புறமா நீ வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணு. என்ன கேம் வைக்க போறியோ? ஆமா ஆமா, கண்மணி என்ன கேம் சொல்ல போறான்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எந்த கேம் வச்சாலும் நான் தான் வின் பண்ணுவேன். அதனால எனக்கு கவலை இல்லை. எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா. என்ன கேம்னு தெரிஞ்சுக்க. நல்லா ஜில்லு ஜில்லுன்னு ஏதோ ஒரு கேம் தான் நினைக்கிறேன். போதும்பா, பேசிட்டே இருக்காதீங்க. இதை எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட ஐஸ் கட்டினா நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சுல. சூப்பர். பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருக்குல்ல. பார்க்கும்போது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. ஆனா இது ஐஸ்கிரீம் இல்ல, இது கேமுக்காக தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. இப்போ அந்த கேமோட ரூல்ஸ் வந்து சொல்லவா? நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னு வந்து சொல்றேன். அதை நீங்க கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்மணி, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஐஸ் கட்டி மேல யார் ரொம்ப நேரம் இருக்காங்களோ அவங்க தானே வின்னு. அவங்களுக்கு தானே கிஃப்ட் கொடுப்பேன். என்ன, இந்த ஐஸ் கட்டி மேல போய் படுக்கணுமா? இதுக்கு மேல போய் எப்படி படுக்க முடியும்? இதெல்லாம் ஒரு கேமா? டேய் சூர்யா, சூப்பரா இருக்கும்டா. வெயிலுக்கு நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கும். இது செம சூப்பரா இருக்கும். நம்ம விளையாடலாம். கீர்த்தி, இப்போ வந்து நம்ம ஐஸ் கட்டிலாம் வெளியே எடுத்து வச்சிடறேன். நீ சொன்ன மாதிரி தான் விளையாட போறோம். இந்த 3 ஐஸ் கட்டியும் நான் கீழே போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு மேல வந்து நீங்க வந்து படுத்துக்கணும். யார் வந்து ரொம்ப நேரம் வந்து படுக்கிறீங்களோ அவங்க தான் வின்னு. யாருன்னா ஒரு ஆள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நான் வருவேன். அதுக்கப்புறம் 3 பேர் போட்டி போடணும். அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நான் gift கொடுப்பேன். சூப்பர் கண்மணி, வெயிலுக்கு சூப்பரா இருக்கும். நான் ரெடி இந்த கேமுக்கு. ஓகே கீர்த்தி, இப்போ நீங்க 3 பேரும் போய் படுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க 3 பேரும் விளையாடுங்க. உங்க 3 பேர்ல யார்
ஏன் கண்மணி செம்ம சூப்பரா இருக்கு கண்மணி, ஜாலியா இருக்கு. ஆமா ஆமா கண்மணி, செம்ம சூப்பரா இருக்கு. வெயிலுக்கு நல்லா உடம்பு ஃபுல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. இதை நீ ஃபர்ஸ்டே வச்சிருக்கலாம். வாவ் கண்மணி, வேற லெவல்ல இருக்கு. அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கு. வெயிலுக்கு செம்ம சூப்பரா இருக்கு கண்மணி. எனக்கு தெரியும்பா, நீங்க இப்படிதான் வந்து சொல்வீங்கன்னு. அதனாலதான் இந்த கேம் வந்து நான் சொன்னேன். இது நல்லா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும் வெயிலுக்கு. சரி சரி, எப்படியும் நான் தான் வின் பண்ணுவேன். நீங்க 2 பேரும் எப்படி எந்திரிச்சு போயிடுவீங்க? எனக்கு தான் அந்த ஐஸ்கிரீம். இல்லடா சூர்யா, நான்லாம் எந்திரிச்சு போக மாட்டேன். நீ வேணா பாரு, நான் தான் இந்த கேம்ல வின் பண்ணுவேனே. என்ன குளிருதா? இந்த வெயில்லையா உங்களுக்கு குளிருது? எங்களுக்குலாம் ஜிலு ஜில்லுன்னு ஜாலியா இருக்கு. ஏன் கீர்த்தி, நான் தான் சொன்னல உன்னாலலாம் இந்த கேம் விளையாட முடியாதுன்னு. இப்ப பாத்தியா, உன் வாயில இருந்தே வருது. நான் எந்திரிச்சு போயிடுறேன்னு. சீக்கிரமா போ. டேய் சூர்யா, டேய் வினோத், நீங்களும் பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களும் எந்திரிச்சு வந்துருவீங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேல உங்களாலையும் படுக்க முடியாது. ரொம்ப ஓவரா பேசாதீங்க. எனக்கு ரொம்ப ஜிலு ஜில்லுன்னு இருக்கு. நான் எந்திரிச்சிடுறேன்ப்பா. இப்ப நீங்களே விளையாடுங்க. கண்மணி நீ வா, நீ வந்து படுத்துக்கோ. நீ வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணு, நான் வந்து உட்கார்ந்து பாக்குறேன். கண்மணி நீ தான் வின் பண்ணணும், சரியா? இவங்க 2 பேரையும் தோக்கடிச்சிரு. நீ வந்து வின் பண்ணிடு. நீ நானும் அந்த ஐஸ்கிரீம் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். சரி சரி கீர்த்தி, இப்ப பாரு நான் எப்படி வின் பண்ணிட்டு வரேன்னு. இவங்கெல்லாம் வந்து சீக்கிரமா எந்திரிச்சிருவாங்க. நான் கண்டிப்பா எந்திரிக்க மாட்டேன். நான் தான் வின் பண்றேன், நீ நானும் ஷேர் பண்ணி சாப்பிடுறோம். ஏ கண்மணி, நீயும் டக்குன்னு எந்திரிச்சிருவ பாரு. உன்னால ரொம்ப நேரம் படுக்க முடியாது. இவ இப்படிதான் சொல்லுவான். ஆனா பாருங்களேன், இவ இன்னும் 2 நிமிஷத்துல எந்திரிச்சு ஐயோ குளிருது, அம்மா குளிருதுன்னு எந்திரிச்சு ஓடிடுவா. இவளாவது லாஸ்ட் வரைக்கும் படுத்துட்டு இருக்கிறதாவது. டேய் சூர்யா, எப்படா நீ அட்டென்ஷன்ல படுத்திருக்க? என்னால ஒரு பக்கமா படுக்கவே முடியல. நீ எப்படா அட்டென்ஷன்ல படுத்திருக்க? டேய் அதெல்லாம் அப்படிதான்டா, நான் தான் வின் பண்ணுவேன். நீ வேணா பாரு. அட போடா, என்னால முடியலடா. கை கால்லாம் நடுங்குது, ஜிலு ஜிலு இருக்குது. எனக்கு குளிர் ஜுரமே வந்துடும் போல. ஐயோ என்னால முடியல. நான் எழுந்துக்கிறேன்ப்பா. எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம், ஒன்றும் வேணாம். என்னால இதுக்கப்புறம் படுக்க முடியல. நீங்க எப்படிதான் படுத்திருக்கிறீங்களோ? உங்களுக்குலாம் கை கால்லாம் நடுங்கலையா? எனக்கு கை கால்லாம் நடுங்குது. எனக்கு குளிர் ஜுரமே வந்துடும் போல. அம்மாடி கண்மணி, நீ ரொம்ப நேரம் படுக்காத, எந்திரிச்சு வந்துரு, குளிர் ஜுரம் வந்துடும். டேய் வினோத், என்னடா பாதியில எந்திரிச்சு போயிடுவ? ஃபுல்லா இருப்பேன்னு பார்த்தேன். இப்ப இவளுக்கும் எனக்கு தான் போட்டியா? ஏ கண்மணி சூர்யா, சூப்பர்ப்பா. எப்படிதான் இவ்ளோ நேரம் படுத்திருக்கீங்களோ? நாங்களெல்லாம் முடியவே இல்ல. ஆனா பரவாயில்லையே, நீங்க இவ்ளோ நேரம் படுத்திருக்கீங்க. எப்படிதான் இப்படி படுத்துட்டு இருக்கீங்களோ? உங்களுக்கு குளிரலையா? டேய் சூர்யா, கண்மணி, நீங்க 2 பேரும் சூப்பர்ப்பா. எனக்கெல்லாம் காலெல்லாம் உதறல எடுத்துக்கிச்சு, நடுங்குது. எனக்கு ஜுரமே வந்துடும் போல. ஆனா நீங்க 2 பேரும் ஸ்டீல் பாடி மாதிரி படுத்திருக்கீங்களே. எனக்கு பரவாயில்லப்பா, எனக்குலாம் குளிரவே இல்லை. நான் இன்னும் கொஞ்ச நேரம் கூட படுத்திருப்பேன். நீங்களாம் போங்க, நான் அதுக்கப்புறமா எழுந்து வரேன். நீங்களாம் போய் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. போங்க போங்க, நீங்களாம் வீட்டுக்கு போங்க. என்னோட கிஃப்டையும் எடுத்துட்டு போங்க. நான் வந்து வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன். சூர்யா, கீர்த்தி வாங்க சாப்பிட. டே சூர்யா, என்னடா ஐஸ் கட்டி மேலே போய் படுத்திருக்க? இந்த மாதிரிலாம் படுக்கக்கூடாது, தப்பு. எழுந்துரு. உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரிலாம் ஐஸ் கட்டி வச்சுலாம் விளையாடக்கூடாது. சொல்லிட்டே இருக்கிறேன். இப்போ நீ எந்திரிக்க போறியா இல்லையா? எந்திரின்னு சொல்கிறல, எந்திரிடா. அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா அவ்வளோதான். எந்திரி சூர்யா.
அம்மா நீங்க ஏம்மா இங்க வந்தீங்க? போங்கம்மா, நாங்க கேம் விளையாடிட்டு இருக்கோம். நான் தான் வின் பண்ணனே. இருங்க நான் gift வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றேன். நீங்க போங்கம்மா. சரி நான் போறேன், சீக்கிரமா வாங்க. ஏ கீர்த்தி, சீக்கிரமா என்னோட கிஃப்ட கொடு. நான் தானே வின் பண்ணேன். நான் வீட்டுக்கு வர போகணும். அம்மா வர கூப்பிட்டு இருக்காங்க. சீக்கிரமா கொடு. டேய் சூர்யா, உனக்குலாம் gift கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஐஸ் கட்டிக்கு மேல நீ அட்டை வச்சு தான் படுத்துட்டு இருந்தியா? அதானே பார்த்தேன். நீ எப்படி இவ்வளவு நேரமா படுத்திருந்தானே? நீ இந்த மாதிரி சீட்டிங் பண்ணிருக்க. உனக்கு gift எல்லாம் கிடையாது. நீ சீட்டிங் பண்ணி விளையாடி இருக்க. கண்மணி தான் இந்த கேமோட வின்னர். டேய் சூர்யா, நீ சீட்டிங் பண்ணனால உன்னை இதுக்கப்புறம் எந்த கேமுக்குமே நாங்க விளையாட கூப்பிட மாட்டோம். இந்த ஜூஸ் ஐஸ்கிரீம் எல்லாமே வந்து கண்மணிக்கு தான். உனக்கு ஒண்ணுமே நாங்க தர மாட்டோம். இந்த கண்மணி உன்னோட ஐஸ்கிரீம். ஏய், என்னை விட்டு நீங்களா மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க? எனக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் கொடுங்கப்பா. நான் இருக்கேன்ல, எனக்கும் தாங்க. சரி நான் இதுக்கப்புறம் சீட் பண்ண மாட்டேன். எல்லார்கிட்டயும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். சாரிப்பா.